ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் saree பிங்க் கலர் பார்டர் வச்சுருக்கிற சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல காட்டன் saree. இந்த வெயிலுக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீடியமான ஃபங்க்ஷனுக்கு, கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த saree. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுதான் இந்த கலர் தான் ப்ளவுஸு. லைட் மைல்டு பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நெக்கு வந்து 1/4 இன்ச்சில் அடித்து திருப்பி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுற்றி வரம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் எடுத்து நான் வந்து மடித்து அடிச்சுக்கிறேன். இப்படி அடித்தோம்னா நம்மளோட பேக் பார்ட் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ப்ளவுஸும் வந்து நம்ம தண்ணியில் போட்டால் இழுத்துட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காசம் தான் நான் இப்படி கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட் எவ்வளோ கெட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, பேக் டாட் பிடிக்க போகிறேன். எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். மேலே வந்து மேலே கீழே நல்லா சென்ட்ரு வந்து கரெக்டாக மடிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 4 இன்ச்சு ஹைட்டு வச்சு நான் வந்து ஒன் சைடு பேக் டாட் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டேன்னா பாருங்கள் நீட்டாக எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணி அந்த இடத்துல பேக் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீட்னஸ்ஸாக இருக்கும். அது போக பேக் டாட் ரெண்டுமே அன்ஈவன் இல்லாமல் கரெக்டாக வரும். நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. பேக் டாட் வந்து அன்ஈவன் இருக்குது. இது வந்து சென்டர் நம்ம இப்படி பிடிக்கிறனால சூப்பராக கரெக்டாக நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து அதில் கூட டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர் சாரினால ஸ்கை ப்ளூ கலர் லேஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு லேயர் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த சைடு வந்து பின் குத்துறனால நம்ம டிசைன் வந்து ஒன் சைடு தான் வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு 2 லேயர் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இப்போ ஆஃப் நெக்கு வரைக்கும் வந்துட்டு கீழே வந்து கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன் சைடு லேஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சு லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு டிசைனு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண லேஸ் எல்லாமே டபுள் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் தூக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காக. அதுக்கடுத்து 3/4 இன்ச்சு கேப் நம்ம வரைஞ்சிட்டு நான் வந்து saree கிளாத் எடுத்திருக்கேன். saree கிளாத்தில் வந்து 1/2 இன்ச்சு கட் பண்ணி வித்தும் ஹைட்டு 1/2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். 1/2 இன்ச்சில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கேப் இல்லாமல் கீழிருந்து ஒவ்வொன்றா நம்ம வச்சுட்டு வரலாம். கேப் இல்லாமல் வச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். நீட்டாக ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஷேப்பு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே அழகாக வச்சுட்டு வாங்க ஒவ்வொன்றா. இது வந்து சாதாரண ரவுண்ட் நெக்கில் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படி ரொம்ப கஷ்டப்படாமல் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஒரு 1/2 ஹவரில் ஈஸியாக ஒரு டிசைன் நம்ம மேக் பண்ணுறோன்னா அது இந்த டிசைனாக தான் இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக வந்து என்னோடய கஸ்டமர் கேட்டுட்டு இருந்த டிசைன் இது. ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக எனக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது. ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் இந்த மாதிரி கலர் சூஸில் டிசைன் வைக்கும்போது நம்ம டிசைனும் நல்லா எடுத்து கொடுக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அந்த பீட்ஸ் வச்சு முடிச்சுட்டு லேஸும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் வந்து ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் நீங்கள் இதில் முனையில் வந்து பீட்ஸ் வைக்கிறதுனா கூட கையில் வச்சு கையூசி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா இன்னி கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இதுவே போதும்னா இதோடையும் விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணும்போது கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.